75 டேஸ் ஆர்ட் சேலஞ்சில் இன்னைக்கு டே 0, அதாவது இன்னைக்கு ட்ரையல்ஸ் தான். நாளையிலேருந்து கண்டிப்பாக டே 1 ஆரம்பிச்சிருவேன். நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே என்னம்மா சமையல்னு கேட்டேன். எங்கள் அம்மா நீ என்ன வாங்கிட்டு வரையோ அதை நான் உனக்கு பாசமாக செஞ்சுறேன்ப்பான்னாங்க. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கோன்ட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டத்தை வாங்கி வந்து கொடுத்துட்டு எங்கள் அம்மா அரிசி அலக்காமல் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி இருந்தாங்க. என்னமா வேணும்னு கேட்டால் அரிசி அலக்கிற இதுவை தான்ப்பா காணும்னாங்க. பார்த்தா அதில் நான் தான் தண்ணியை பிடிச்சி வெளியே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா கேஷ் ஃபில் எடுத்துன்னு வந்து எங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டு சமையல் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம காலைக்கு தோசை சாப்பிடுவோன்ட்டு தோசையை போட்டு எங்கள் அம்மா வச்சு அட்டகாசமான குழம்பு கூட வச்சு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சோடனே எங்கள் அம்மா ஒரு காஃபி கொடுத்தாங்க. அடடா, இதுதானங்க வாழ்க்கை. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? அதே சந்தோஷத்தோட உட்காந்து எங்க குடும்பத்துல இருக்க சொந்தக்காரங்களாம் கொண்டா திட்டிட்டு எங்க அம்மாவை டிராப் பண்ண போறதுல தான் ஒரு பெரிய கதை இருக்கு. நான் எங்க அம்மா விட்டு வரவே இல்லை. ஒரு அக்கா கையை போட்டு, தம்பி இந்த குழந்தைய மட்டும் அந்த முனையாண்ட விட்டுரு, அவங்க பாட்டிமா அங்க இருப்பாங்க, ஏன் அவங்க பாட்டிமா கிட்ட விட்டு நீ போப்பான்னாங்க. போய் முனையாண்ட நானும் நிக்கிறேன். அவங்க பாட்டிமாவையும் காணும், இந்த விட்டு அக்காவையும் காணும். ஒரு 5 நிமிஷம் அப்புறம் தான் வந்தாங்க. பார்த்தா அவங்க பாட்டிமா முன்னாடியே போயிட்டாங்களாம். சரி ஓகேன்ட்டு நான் தான் நல்ல பையனா அவங்களுக்கு ஒரு நேரம் இருந்து பாத்துக்கிட்டேன்னா அதனால நன்றி சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி வந்த பாட்டி அதை கேட்டுட்டு, தம்பி இவ்வளவு நல்ல பையனா இருக்கே, உனக்கு நிறைய புள்ள குட்டிங்க பிறக்கும்பா அப்படின்னாங்க. எனக்கு சத்தியமா தெரியல ஏன் அப்படி சொன்னாங்கன்ட்டு. ஆனா உண்மையாவே அவங்க சொன்னாங்க. உலகத்துல என்னையும் நிறைய பேர் நிறைய காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த மாதிரி யாருமே குத்ததே இல்லை. அந்த சந்தோஷத்துல வீட்டுக்கு வந்துட்டு முடிய பார்த்தேன். ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். இப்ப பாடுறா, இந்த வாட்டி சும்மாலாம் இல்லை, இந்த வாட்டி ஃபுல் ரிசர்ச்சை போடுவோன்ட்டு பக்காவா ChatGPT நண்பரை நம்பினேன். நம்பி அவங்ககிட்ட மண்டையை கொடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டேன். அவனும் என்னென்னமோ சொன்னான், நானும் என்னென்னமோ அவங்ககிட்ட போயிட்டு சொன்னேன். ஆனா நான் வெட்டினதான் வெட்டி விட்டு நம்ம இப்படி அமுச்சு விட்டான். அது இல்லாம தேவையில்லாம சேவ் பண்ணிட்டேன். அதனாலதான் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறமா மனசு வலியோட வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு வேலைக்கு போகும்போது நூடுல்ஸ் சாப்பிட்ட நண்பர்களே. ஏன்னா இன்னைக்கு ட்ரையல்ஸ்னால தான். இதுக்கப்புறம் நான் நினைச்சாலும் சாப்பிடவே முடியாதுன்ட்டு கடைசியாக ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களை நாளைக்கு பார்க்குற நண்பர்களே, பாய்.